சஸ்பென்ஸா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் முன்னால வெளியிடாம இப்ப வெளியிடுறேன் இந்த ஏற்பாடுகளை. மச்சான் வாங்க. சோப்பு யாராவது வாங்கி யூஸ் பண்ணி மே மாசத்துக்கு முந்தி யூஸ் பண்ணிட்டாக்க பேர் எழுதிடலாங்கிறீங்களா? சரி கொடுங்க, மார்க்கர் கொடுங்க, எழுதிடலாம். டப்பா எடுங்க, சோப் டப்பா மட்டும் கொடுங்க. யூஸ் இன் மே அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டுமா? என்னங்க இங்க் ஊத்திட்டு வந்தீங்களா? நான் அப்படியே எழுதலான்னு பார்த்தேன், சரியாவே எழுதல, இங்கு தீந்துருச்சாட்டு இருக்கு. இப்படி எழுதுனா போதும்ல, ஏன்னா வந்து இந்த வீட்டுல செஞ்ச சோப்லாம் வந்து 2 மாசத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அதனாலதான் தெரியாம யூஸ் பண்ணிடுவாங்க. எல்லாத்துலயும் எழுதிடலாம், எல்லா சோப்பும் எடுங்க. அப்படியே நான் எழுதுனேன், இதேதான் சரியா எழுதல, அது எடுங்க, திரும்ப அது மேலேயே எழுதிடலாம். கொடுங்க, இங்கு தீந்திருந்திருக்கு, ஊத்தி கொடுத்தங்காட்டி. பர்மனன்ட் மார்க்கர் தானே? சரி, எல்லாமே நான் பேக் பண்ணி வச்சிட்டேன். இன்னும் ஃபினாயில் மட்டும் பேக் பண்ணும். நீங்க இதே போல எல்லாத்துலயும் கிளீனா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எனக்கு ஃபினாயில் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க, பேக் பண்ணிடலாம். ஒர்க்கு முடியணும், ஷார்ட்டா இருக்கு டைம். ஸோ எல்லாத்தையும் ஒர்க் முடிக்கணும். மூடி எங்க மூடி வச்சிருங்க, பத்திரமா எடுத்து வைங்க. மற்றதெல்லாம் நம்ம வந்து பேர் எழுதணுமா, எது எது என்னென்னு தேவையில்லையா? தேவையில்லை, சொல்லி கொடுத்துக்கலாம் வாயில. 5 பேருக்கு இல்ல. இப்ப எப்படின்னா, ஒரு ட்ரே எடுத்துட்டு போயிடலாம். ட்ரே எடுத்துட்டு போய் அந்த ட்ரேல அடுக்கி பேர் வாசிச்சு 5 பேருக்கு டிஷ் வாஷர், 5 பேருக்கு பேர் எழுதுனா நல்லா வராது, சொல்லிடலாம் வாயில. பார்த்தாலே தெரியும் நம்ம சேனல் பார்த்தவங்களுக்கு அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாயில சொல்லி கொடுத்துடலாம். 5 பேருக்கு கிளாஸ் கிளீனர் அப்படின்னு சொல்லி அவங்க நேம் வச்சு ஒரு ட்ரே எடுத்துட்டு போயிடலாம். நீட்டா ட்ரேல வந்து 5ஐயும் ஒன்னா அடுக்கி இப்படியே கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். இந்தங்க இந்த தட்டு வச்சுக்கோங்க. இந்த தட்டு வச்சு அது மேல இந்த கப் வச்சு ஊத்துங்க, அப்பதான் வந்து கீழே சிந்தாது. நான் பாட்டில் ஓபன் பண்ணி தரேன், நீங்க ஃபில் பண்ணி வைங்க. அப்புறம் லேபிள் ஒட்டி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் அரிசி, பிரியாணி அரிசி எடுத்துட்டு வந்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. அப்புறம் எங்க அப்பா வந்து மஞ்சத்தூள் தரேன்னு சொன்னாரு, போய் வாங்கிட்டு வரணும். அப்புறம் கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்தோம்னா ஒர்க் முடிஞ்சுது. எல்லாம் இன்னைக்கே ரெடி பண்ணிடணும். அப்புறம் நாளைக்கு கடைசி நிமிஷத்துல எதுவும் பண்ணிட்டு இருக்க கூடாது. பாட்டில் எங்க? இங்கதான் இருந்தது கவர்ல. நான் ஒவ்வொரு பாட்டிலா உங்களுக்கு ஓபன் பண்ணி வைக்கிறேன். இதுங்க நான் எல்லா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பின்னாலதான் இந்த வீடியோலாம் போடுவேன், ஏன்னா சஸ்பென்ஸா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மூடி வச்சுக்கோங்க. நீங்க அதை ஊத்தி மட்டும் கொடுங்க, நான் மூடி வச்சிடறேன். கடைசியா ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். என்னமோ நம்ம வீட்லயே ஒரு ஃபங்க்ஷன் நடத்துற மாதிரி இருக்கு. நான் பயந்துட்டே இருந்தேன், எங்க கம்ஃபர்ட்டும் ஃபினாயிலும் ஒரே கலரா போயிருமோ, கன்ஃபியூஷன் ஆயிருமோன்னு. நல்ல வேலை, இது ப்ளூ அது கிரீன். எல்லாத்துக்கும் கலர் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, நம்ம சொல்லும் போது கொடுக்கும் போது சொல்லி கொடுத்துடலாம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு பரிசு தானே கொடுக்க போறோம், கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது கிளாஸ் கிளீனர், இது கம்ஃபர்ட், இது சோப்பு தூள் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அதனாலதான் ஒரே மாதிரி பேக் பண்ணா பாக்குறதுக்கு அழகா இருக்கும்னு நான் ஒரே சைஸ் பாட்டிலே பேக் பண்ண சொல்லிட்டேன். ஃபினாயிலுக்கு ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சோம் நம்ம, பெரிய பாட்டில் வாங்கலான்ட்டு. பட் இது பாக்குறதுக்கு ஒரே மாதிரி நீட்டா அழகா இருக்கு இல்லையா? இன்னும் 2 பாட்டில் இருந்தா போதுமா? பாட்டில்ல பேக் பண்றது இவ்வளவுதான் நினைக்கிறேன். எல்லாம் பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி ஞாபகத்துக்காக ஒரு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இது பண்ணலாம், பேக் பண்ணலாம். ஒரு பேக்ல போட்டு எடுத்துக்கலாம் நீட்டா. கார் வந்து அந்த ஸ்பாட் வரைக்கும் கொண்டு போக முடியுமான்னு தெரியல. கொண்டு போக முடிஞ்சதுன்னா
நம்ம வந்து கார்ல கூட வச்சுக்கலாம். ஏன்னா எவ்வளவு குழந்தைங்க வருவாங்கன்னு தெரியாது. அதனால என்கிட்ட இருக்க கொஞ்சம் டாய்ஸையும் எடுத்துட்டு வரலான் இருக்கேன். தேவைப்பட்டாதான் யூஸ் பண்ணுவேன். வீடியோக்காக வாங்கி வச்சிருக்க டாய்ஸ் அதெல்லாம் தேவைப்படலைன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்க இதை வந்து ரெடி பண்ணுங்க. அப்புறம் நீங்க கொஞ்சம் தாடியில ட்ரிம் பண்ணி கொஞ்சம் நீட்டா வரணும். பார்க்கறதுக்கு சின்ன பையனாட்டு இருக்கணும். அப்பதான் எனக்கு பிடிக்கும். ஓகே, அவ்வளவுதான். நான் எல்லாத்துக்கும் மூடி போட்டு வச்சிடறேன். ரொம்ப வலியே பண்ணீங்கன்னா மூடி போடும்போது வலிஞ்சிரும். நான் மூடி போட்டு ஒரு பாட்டிலா எடுத்து தொடச்சு தரேன். என்னங்க மூடி, ஒரு பழைய துணி எடுத்துட்டு வரேன். இதை தொடச்சிட்டு அப்புறமா லேபிள் ஒட்டுங்க. ஈரத்தில் ஒட்டினீங்கன்னா லேபிள் நிற்காது. இந்த தட்டில் இருக்கிறத அப்படியே நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி டாய்லெட்குள்ளே ஊற்றி விட்டுறேன். கொஞ்சம் வாசமாக இருக்கும். நம்ம ஊர் அப்படிங்கறதுனால தான் இவ்வளோ நம்ம வந்து செய்யறோம். மற்ற ஊருக்குலாம் நான் எதுவுமே எடுத்துட்டு போக மாட்டேன். இதெல்லாம் செஞ்சுதான் எடுத்துட்டு போகணும்னா ஒரு டூரே நம்ம வந்து பிளான் பண்றதுக்கு மனசு வராது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் இல்லாம நம்ம ஊர், அதனால எல்லாம் நீட்டா அரேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னும் என்னென்ன பொருள் வைக்கணுமோ அதெல்லாம் வைங்க. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே டைம் கிடையாது. இதனால எல்லாம் இதுக்கே டைம் சரியா போச்சு. தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும், ஹஸ்பண்டோட ஹெல்ப்ல தான் செய்றீங்க, அவங்க கோஆபரேஷன் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா பேக்ல அடுக்கிறதானங்க இப்ப நீட்டா அடுக்கி வச்சிட்டு இருந்து என்ன செய்யறது? பாக்குறதுக்கு அழகா இருக்குல்ல பாட்டில். எல்லாத்தையும் நான் ஃபைனலா ஒரு டைம் நான் என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லதான் போறேன். அப்ப இப்ப அடுக்கி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி அடுக்குங்க. இன்னொரு வீடியோ நம்ம வந்து தனியா எடுத்துக்கலாம். நான் அதனாலதான் ஒரே மாதிரி பாட்டில் வாங்கினேன். பாக்குறதுக்கு அழகா இருக்குல்ல. ஈவன் சோப்பு தூளை கூட நான் அதுல போட்டதுக்கு அதான் ரீசன். பாட்டில் ஒரே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. மொத்தம் எத்தனை ஆச்சு? 1 2 3 4 5. 5னா 5 5 25. இது வந்து 30. அது வந்து 35. 35 இன்னும் 15 வரணும். 15னா என்ன? அரிசி 1, மஞ்சத்தூள் 1, இஞ்சி பூண்டு 1, 15. இல்லையே, அன்னைக்கு நான் சோப்பு சேர்க்காமலே எனக்கு 15 வந்தது. இப்ப சோப்பு சேர்த்து 35. இஞ்சி பூண்டு. ஆமா, அரிசி 15. 50க்கு மேற்பட்ட 50க்கு மேற்பட்டன்னு சொன்னனே நானு. எப்படி 50க்கு மேற்பட்ட வரும்? அதே 50 வரும். அது தனியா நான் ஒரு வீடியோ எடுத்துடலான் இருக்கேன். அது எல்லா கிஃப்ட் எல்லாம் தனியா சேர்த்து வச்சு ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் ஞாபகத்துக்கு. ஏன்னா நம்ம வந்து கூட்டத்துல கொடுக்கும்போது தெரியாது. என்னைக்கு இருந்தாலும் வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆசையா இருக்கும். அதனால எல்லா கிஃப்டையும், குழந்தைங்க கிஃப்ட் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். அது குழந்தைங்களுக்கு வந்து அது ஏகப்பட்டது வரும். அது ஏன்னா நம்ம குட்டி குட்டி பால்ஸ் வாங்கியிருக்கோம்ல, பால்ஸே 24. அது இல்லாம அந்த பொம்மைக்காரி பொம்மை ஒரு டஜன். அது இல்லாம வந்து இந்த பிபி ஒரு 5, அந்த பொம்மை ஒரு 5. அதுவே ஏகப்பட்டது வரும். இல்ல அது வேணாம், அது இப்ப வேணா ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா இந்த வேலை வந்து பாதிக்கும் நமக்கு. ஸோ அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபங்க்ஷன் முடிஞ்சு திங்கக்கிழமைக்கு இது பார்த்துக்கலாம். இதை மட்டும் நம்ம வந்து நீட்டா இந்த இதை வந்து தொடச்சு விடுறேன். ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு டேபிள். இதை நான் தொடச்சு விட்டுட்டு இந்த இடமெல்லாம் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். ஆமா, என்ன உள்மூடி மட்டும் இங்க தனியா இருக்கு? இது சோப் தூளுக்கு போடுறது. அட அதுக்கும் போட்டுருங்க. அதுக்கு உள்மூடி போட்டா மறுபடியும் அந்த பாட்டில் இருக்காது, வேற எதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்கல்ல. போடுங்க. என்னங்க ஆனாலுதான் இருக்காது. உள்மூடி போட்டாதான் சோப்பு தூள் காலியான பின்னால இதுல போட்டுதான் இருக்குது. அதுக்கு போடுங்க. என்னங்க ஒண்ணு மட்டும் போட்டிருக்குது. அது அவங்க கழட்டிட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. நமக்கு வந்து மறுபடியும் என்னைக்குன்னு ஊத்தி யூஸ் பண்றதுக்கு இந்த பாட்டில் அழகா இருக்கும். நம்ம வேற ஸ்டிக்கர் வேற ஒட்டி இருக்கிறோம்ல, சும்மா ஒரு ஞாபகமா வச்சுக்குவாங்க. ஒட்டணும். அது ஒட்டாம வச்சிருக்குது. அது என்ன சொல்லிச்சுன்னா, லாமின் கேன் ஒட்டுட்டோம் பாதி, அவனும் வேலை செய்யட்டும் அப்படிங்குது.
எல்லா வேலையும் நானே தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. பாருங்க, நிறைய போட்டு வைக்க சொன்னா கம்மியா போட்டிருக்குது. போதுமா? இன்னொரு டைம் எடுத்து போடுறதுக்கு சோம்பலா இருக்கெல்லாம் அமுந்துச்சு போல. இதுல இருக்கு பாருங்க. இப்போ ஒண்ணு மிச்சம் இருக்கு. இப்ப எதோடது? மிச்சம் வரக்கூடாதுல்ல. ஏன் இவ்வளவு கம்மியா போட்டிருக்குது? இன்னும் கொஞ்சம் போடணுங்க. இவ்வளவு கம்மியா போடக்கூடாது. நான் எடுத்துட்டு வரேன் சோப்பு தூள். எல்லாத்துக்கும் உள்மூடி இருக்கான்னு ஒரு மூடி மிச்சம் இருக்கு என்கிட்ட. எல்லாத்துக்கும் உள்மூடி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. ஏன்னா லீக் ஆயிரும். சோப்பு தூள் குறையா இருக்கிறதுக்கெல்லாம் இதை போடுங்க. நான் வேணா ஓபன் பண்ணி தரேன். ஃபுல் பண்ணிருங்க. இந்த ஹெர்பல் ஷாம்பு மட்டும் தான் கம்மியா போட்டேன் நானு. அது ஏன்னா நான் தயாரிச்சதே அவ்வளவுதான், அதனால கம்மியா தான் போட்டேன். மற்றது எல்லாமே ஓரளவுக்கு இருக்கும். சோப்புமே அப்படிதான். நான் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி தரேன். ஃபுல் பண்ணுங்க. பிள்ளையோட வேலை ஒரு வேலைக்கு 2 வேலை பண்ணி வச்சிருக்கு. அப்படியே கொட்டுங்க. ஸ்பூன் வேணுமா? இருங்க, ஸ்பூன் எடுத்துட்டு வரேன். எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வைங்க. எனக்கு தூக்கம் வருதுங்க. கொஞ்ச நேரம் நான் தூங்கணும். தூங்கி எந்திரிச்சாதான் எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மைண்டே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸ்பூன் ஃபுல்லா போட்டுருங்க. அந்த விளிம்பு வரைக்கும் போடுங்க. கொட்டாம போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்க யூஸ் பண்ணும்போது இப்படியே ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த உள்மூடி எடுத்துட்டு வெரி குட் ஐடியா. இல்லன்னா இருங்க, ஏதாவது ஒரு பிளேட் தரேன். சிந்துச்சுன்னா அதுலயே இந்தாங்க. இதுல ஃபினாயில் இருக்கு. இதுலயே சோப்பு தூள் சிந்துச்சுன்னா நம்ம எல்லாம் ஒன்னா போட்டு பாத்ரூம் கழுவி விட்டுறலாம். சும்மா மேல வச்சுக்கோங்க. ஒருத்தர் அன்னைக்கு கமெண்ட்ல, உங்க ஹஸ்பண்ட் கையில அவ்வளவு போட்டீங்கன்னா மூடி போட முடியாது, படர் தாமரை மாதிரி இருக்குது, டாக்டர்கிட்ட போய் காட்டுங்க அப்படின்னாங்க. அது படர் தாமரை இல்லைங்க, ஆக்சிடென்ட் ஆன தழும்பு அப்படின்னு. வேலையை வளர்த்திட்டே இருக்கக்கூடாது. கடகடன் முடிச்சு எடுத்து வச்சிடணும். அப்புறம் விரிப்பு மாதிரி ஒன்று எடுக்கணுங்க, ஜம்கால மாதிரி. நம்ம தொழுகைக்கும் தேவைப்படும், அதே போல விரிச்சு உட்கார்றதுக்கும் தேவைப்படும். ஒண்ணுங்கிறது 2 கூட எடுத்துக்கணும். என்னங்க குழந்தைங்க யாரும் தூங்கி வச்சாக்கா யூஸ் ஆகும். ஆமா, குழந்தைங்க யாரும் தூங்குற மாதிரி இருந்தா கூட விரிச்சு படிக்க வச்சிடலாம். கரெக்ட்.
அவங்கவுங்கள எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். பட் எல்லாரும் எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்ல முடியாது, மறந்துடுவாங்க. தண்ணியும் அப்படிதான். ஆனா அங்கேயே தண்ணி கிடைக்கும், அதனால பிரச்சனை இல்லை. ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணா அதை சாப்பிட்டு முடிச்சு அந்த பேப்பர் கப்பெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் தூக்கி போட்டுட்டு அதுக்கே அரை மணி நேரம் டைம் ஆயிரும். டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. 4 மணிக்கு முன்னால வச்சோம்னா ஓவரா வெயில் காலம், 4 மணிக்கே வெயில் இருக்கும். அதனாலதான் 4 மணில இருந்து இருட்டுறக்குள்ள முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி. உள்ளரங்கமா இருந்தா பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஓப்பன்ல வைக்கிறோம். லேபிள் ஒட்டிருங்க. சும்மா அவங்க வந்து ஒட்டுவாங்க இவங்க வந்து ஒட்டுவாங்கலாம் வெயிட் பண்ண வேண்டாம். கையோட எல்லாத்துக்கும் லேபிள் ஒட்டிருங்க. எதுக்கெல்லாம் ஒட்டலன்னு பார்த்து இது 2 பாட்டில் தான் மிச்சம். அது 2 பாட்டில் இருந்துட்டு போகுது. சரி, ஒரு உள்மூடி கீழே கிடக்குதா? இப்ப உள்மூடி சரியா போச்சு எல்லாத்துக்கும். 3 பாட்டில் போச்சு. அது நம்ம வீட்டுக்கு ஏதாவது எண்ணெய்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லேபிள் ஸ்கோரிங் போட்ட லேபிள் வச்சிருக்கீங்களா? அங்க இருந்தது நினைக்கிறேன். அப்படியே புக் எடுத்துட்டு வரேங்க. புக்லயும் வந்து கரெக்ட் புக் 5 பேருக்கு கொடுக்குறேன் ஃப்ரீயா. அப்படி பார்க்கும்போது 55 50க்கும் மேற்பட்டன்னு வந்தது. அதான் எனக்கு யோசனையா இருந்தது, என்னடா 50 நம்ம மேலேயே வந்ததே அப்படின்னு சொல்லி. 5 புக்கு மட்டும் நான் சைன் பண்ணி எடுத்து வச்சிடறேன். மற்றவங்களா கேட்டா சைன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணாம். ஏன்னா விலைக்கு வாங்கும் போது நம்ம சைன் பண்ணக்கூடாது, அவங்க விருப்பப்பட்டதான் சைன் பண்ணும். ஃப்ரீயா கொடுத்தா நம்ம சைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்கையும் நான் இது மேல வைக்கிறேன். புக்லயும் உள்ள லேபிள் ஒட்டிடுறீங்களா? இங்க பாருங்க, உள்ள வந்து சைட்ல ஒட்டிடுங்க லேபிள். ஆக்சுவலா வந்து நம்ம இதுல இருக்கிறது நானும் நீங்களும் தான் அட்டைப்படத்துல அப்படிங்கறதே தெரியாது. நான் உள்ள எழுதல எதுவுமே, அதனால யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம பார்த்து சொன்னாதான். ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.